Welcome student. If A is a 3 by 3 non-singular matrix such that A transpose is equal to A transpose A and B is equal to A inverse into A power T, A transpose, then B transpose value என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா A என்பது 3 by 3 மூணு வரிசை மூணு நிறை மூணு நிரல் உள்ள பூஜ்ஜியமற்ற கோவை அணி. அதுக்கு A transpose equal to A transpose A மற்றும் B equal to A power minus 1 into A power T என்றவாறு இருப்பின் B transpose வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூஜ்ஜியமற்ற கோவை, தட் மீன்ஸ் நான் சிங்குலர்னா என்ன அர்த்தம்னா, முக்கியமான விஷயம், நான் சிங்குலர்னா மாடுலஸ் ஏவோட வேல்யூ 0 கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா A transpose is equal to A transpose into Aன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா A power minus 1 into AT இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு அவங்க கேட்குறது என்னென்னா B transpose என்னன்னு கொடுத்து கேட்குறாங்க. சரி, இப்போ பியோட வேல்யூ என்னது? A power minus 1 into AT, இது பியோட வேல்யூ. ஓகே, B டிரான்ஸ்போஸ்னா A power minus 1 into A power Tக்கு டிரான்ஸ்போஸ். இது B power T, இதான் B into B power T. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? A power minus 1 into AT எப்படி வச்சுங்க. இப்போ இதில் இந்த T உள்ளே போனால் என்ன ஆகும்னா, ஒரு சின்ன ஃபார்முலா, அதாவது AB power Tனா ஏக்கு முதல்ல வரக்கூடாது, பிக்கு முதல்ல வரணும், அப்புறம் தான் ஏக்கு வரணும். இது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா படி இந்த T உள்ளே கொண்டு போனால் இதுக்கு முதல்ல வரும், அப்புறம் தான் இதுக்கு வரும். அப்போ என்ன வரும்? A transpose of transpose முதல்ல இதுக்கு இன்ட்டு A power minus 1 பவர் transpose, இது மாதிரி இங்கே வந்துடும். ஓகே, சரி, இப்போ இதுக்கப்புறம் நம்ம இது என்ன பண்ணலான்னா, இது பார்த்திங்கன்னா A transpose of transpose ஏன்னு ஆகிடும் இது. அப்போது A power minus 1 இன்ட்டு A transpose of transpose A, அப்புறம் இது A power minus 1 பவர் T. ஓகே, இதுக்கப்புறம் இது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராக்கெட்டை உள்ளே மட்டும் தனியாக கொடுக்கலாம். A இன்வர்ஸ் A power T இன்ட்டு A, ப்ராக்கெட் நடுவில் இருக்க இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு வெளியில் இருக்கிறத நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, அப்போ A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னென்னா I. இது ஒரு சின்ன வேலை. அப்போ அது கூட இல்லை, ஐன்றோட இன்னொன்று என்ன பண்ணிடலாம், இது ஒரு கம்யூட்டேட்டிவ். A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏவை மாற்றிக்கலாம், இடத்த மாற்றி எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகிடும்னா A power minus 1, இதை இடத்த மாற்றிக்கிட்டிங்கன்னா A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ், இங்கே A power minus 1 பவர் T இப்படி வந்துடும். இப்போ பழையபடி ப்ராக்கெட்டை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா A power minus 1 இன்ட்டு A, இது அதோட போய் சேர்ந்துடும். A power T A power minus 1 பவர் T, இது ரெண்டு சேர்ந்தால் என்ன ஆகிடும்? I. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும்னா, இதை பழையபடி இந்த டீயை வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? இப்போ இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ், இதிலேருந்து டீயை வெளியில் கொண்டு வந்தால் இடம் மாறுமா? அதே மாதிரி இது என்ன ஆகிடும்னா A இன்வர்ஸ் இன்ட்டு A பவர் Tன்னு ஆகிடும். I இதோட வேல்யூ I பவர் T. அப்போ I பவர் Tயும் I தான். ஸோ அப்போ பழையபடி ஐன்னு வந்துடும். இங்கே ஐன்றது என்னென்னா I3ன்னு சொல்லலாம். ஏன் இது I3ன்னு சொல்கிறேன்னா, கொடுத்துருக்க சம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் என்னென்ன 3 வரிசை உடையதுனால I3. ஸோ I3 தான் ஆன்சர். I3 என்ன ஆப்ஷனு? தேர்ட் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன்.